வணக்கம். பிரதமரே ஆனாலும் கிரிமினல் குற்ற வழக்கில் கைதானால் தானாக பதவி பறிபோகும் வகையிலான புதிய மசோதா எதிர்க்கட்சிகளின் ரகளைக்கிடையே லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. மதுபான வழக்கில் கைதான முன்னாள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபடி முதல்வராக தொடர்ந்தார். இப்போது பெயிலில் இருக்கிறார். தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக புழல் ஜெயிலில் இருந்தார். இப்போது பெயிலில் இருக்கிறார். இப்படியான நடைமுறைகளை ஒழித்து கட்டும் வகையில்தான் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்கள் கைதான 30 நாட்களில் தானாக பதவி இழக்க வகை செய்யும் அரசியலமைப்பு சட்டத்தின் 130வது திருத்தம் இது. தற்போதுள்ள சட்டத்தின்படி குற்ற வழக்குகளில் சிக்கிய அமைச்சர்கள், முதல்வர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் பதவி விலக முடியும். எனவே இந்த புதிய சட்ட திருத்த மசோதா என்பது 30 நாட்களில் பதவி விலக வேண்டி வரும் அமைச்சர்களுக்கு. எதிர்க்கட்சிகளில் காங்கிரஸ், திமுக இது முக்கியமாக எதிர்க்கிறது. காரணம் என்னன்னு புரியல. மக்களுக்கு நல்லாவே புரியும். ஜெய்ஹிந்த்.